இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பர் டேஸ்டியான கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு தாச்சியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். 2 வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த குருமாவுக்கு வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த பூரியில் அந்த நீட்ட வாக்கில் இருக்க அந்த வெங்காயத்தை எடுத்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு தனியாக இருக்கும். அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் எப்போவுமே கொத்தமல்லி வெங்காயம் வதக்கும் போதே போட்டுருவேன். ஏன்னா கடைசியாக ஒரு சிலர் போடுவாங்க கொத்தமல்லி, அது அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. நீங்கள் வேணால் ஒரு டைம் வெங்காயத்தோடு அந்த கொத்தமல்லி போட்டு வதக்கி பாருங்களேன், அந்த டேஸ்ட்டே தனியாக தான் இருக்கும். தக்காளி போட்டு, எத்தனை தக்காளினா 2 தக்காளி எடுத்திருக்கேன். இன்னொரு தக்காளி போட்டால் கூட டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டிக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தக்காளியும் சேர்த்து போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகட்டும். ஒரு லிட்டு போட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் தக்காளி வெங்காயம்லாம் வதக்கும்போது லிட்டை மூடி போட்டு மூடி பாருங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு ஜாரில் தேங்காய், இஞ்சி, பூண்டு போட்டு நல்லா அரைச்சி அந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அது வதங்கணும். கிழங்கு ஒரு பக்கம் நான் வேக வச்சு வச்சுருக்கேன். 3 கிழங்கு வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு கிழங்கு வேக வச்சுக்கோங்க. கிழங்கு ஒரு 4-5 விசில் விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். கிழங்கு போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். நம்ம போட்டோம் இல்லையா தேங்காய், இஞ்சி, பூண்டு எல்லாமே, அதெல்லாம் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அதை வதங்கி இருக்கணும். இல்லைன்னா அது தனியாக இருக்கும், பச்சை ஸ்மெல் மாதிரி இருக்கும். நல்லா வதங்கணும் எல்லாமே. கிழங்கு போட்டு அதில் மஞ்சத்தூள், சாம்பார் தூள் நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஏன்னா இந்த கிழங்கு குருமாவுக்கு அந்த மைல்டான அந்த டேஸ்ட் இருந்தால் போதும், நிறைய போடக்கூடாது, லைட்டாக தான் போடணும். நான் குழந்தைங்களுக்கு போடுறதுனால இதில் பச்சை மிளகா போடலை. உங்களுக்கு வேணுன்னா பச்சை மிளகா 2 போட்டுக்கலாம். குழந்தைங்க காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். நான் தாராளமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் பிடிக்கும். ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லையா? குழந்தைங்களுக்கு ஊட்டும்போது அது கொஞ்சம் வரன்னு இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா வேகட்டும். அந்த பச்சை மசாலா போட்டோம் இல்லையா, அந்த பச்சை வாசம்லாம் போகட்டும். நல்லா கொதித்து வரட்டும். சைட்லேயே நான் பூரி போட்டு எடுத்துட்டேன். நீங்கள் பூரிக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் ரவை போட்டுக்கோங்க. அப்போ பூரி நல்லா உப்பலாக வரும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கிழங்கு குருமாவும் வச்சாச்சு. வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப்